ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நமது கை நழுவி சென்ற பணமோ உறவோ எதுவாக இருந்தாலும் அதனை நாம் மீட்டு பெறுவதற்கு நீங்கள் இந்த ஒத்த செயலை மட்டும் செய்தாலே போதுமாங்க. அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலுக்கு இருக்கின்றதாம். ஒரு நாள் காஞ்சி மடத்தில் காஞ்சி மகானை சந்திப்பதற்காக ஒரு பக்தர் சென்று இருக்கிறார். அப்பொழுது காஞ்சி மடத்தில் வைத்து மகா பெரியவாவிடம் இந்த பக்தர் ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிவிட்டு, பெரியவா, எனக்கு நகையும் பணமும் என்னுடைய வீட்டில் திருடு போய்விட்டதா அல்லது யாராவது எடுத்து விட்டார்களா, செலவழிந்து விட்டதா என்று எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. இருந்தாலும் நான் வைத்திருந்த பணமானது எங்களுடைய வீட்டில் இல்லை. நான் யார் மீது சந்தேகப்படுவது என்று தெரியவில்லை. யாரிடமாவது கேட்டால் நான் சந்தேகப்படுவேன் என்பது போல நினைத்துக் கொள்வார்கள். நான் இழந்த அந்த பணத்தை திரும்ப பெறுவதற்கு நான் என்ன பெரியவா செய்ய வேண்டும் என்பது போல மகா பெரியவாவிடம் அந்த பக்தர் கேட்க, இதனை கேட்ட பெரியவா, உனது வீட்டில் இருக்கிற யாராவது தான் உனது பணத்தை எடுத்திருக்க முடியும். இல்லை என்றால் உனது வீட்டிலிருந்து பணமானது எப்படி வெளியே செல்லும் என்பது போல கூறிவிட்டு, நாம் தொலைத்த உறவையும் தொலைத்த நண்பர்களையும் நாம் மீட்டு எடுப்பதற்கும் நம்மளிடம் இருந்து இழந்த பணத்தையும் நகையையும் நாம் மீட்டு எடுப்பதற்கு நீங்கள் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் வெந்தயத்தை வைத்து செய்தீர்கள் என்றால் கட்டாயம் நீங்கள் நினைத்தது நடக்கும். அதாவது உங்களை விட்டு இழந்த பணமும் நகையும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் என்பது போல காஞ்சி மகான் கூறியிருக்கிறார். எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரு செயலை செய்து பாருங்கள். நீங்கள் இழந்த உறவையும் இழந்த பணத்தையும் மீட்டு பெறலாம். அதாவது நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், வெந்தயத்துடன் இந்த 2 பொருட்களை எடுத்து உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு முக்கியமான இடத்தில் வைக்க வேண்டும். வெந்தயத்துடன் நாம் சேர்க்க வேண்டிய அந்த பொருள் என்னவென்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வெந்தயத்துடன் நாம் சேர்க்க வேண்டிய அந்த 2 முக்கியமான பொருட்கள், முதலில் வெந்தயத்தை நாம் ஊற வைத்துக் கொள்ள வேண்டுமாம். ஊற வைத்துக்கொண்டு அதற்கு அப்புறமாக இந்த ஒரு பரிகாரத்தை நாம் நாளை செய்ய போகிறோம் என்றால் அதற்கு முந்தைய நாளே ஒரு கைப்பிடி அளவுக்கு நாம் வெந்தயத்தை ஊற வைத்துவிட்டு அதற்கு அப்புறமாக ஒரு சிவப்பு நிற துணி ஒன்று நீங்கள் புதிதாக வாங்கி கொள்ள வேண்டும். இதற்கான வெந்தயத்தையும் நீங்கள் புதிதாக வாங்க வேண்டும். அதற்கு அப்புறமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசியை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனுடன் 3 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பச்சை கற்பூரம், இதனையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்து அந்த ஊற வைத்த வெந்தயத்தை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் அந்த சிவப்பு நிற துணியில் நீங்கள் அந்த வெந்தயத்தை முதலில் வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துவிட்டு அதற்கு அப்புறமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கக்கூடிய பச்சரிசியும் அதனில் நீங்கள் போட்டு அதற்கு அப்புறமாக 3 எண்ணிக்கையில் சூடம், அதாவது பச்சை கற்பூரத்தையும் நீங்கள் அதனின் மேல் வைத்து அதனை ஒரு மூட்டை போல் கட்டி கொள்ளுங்கள். கட்டி உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து நீங்கள் இழந்தவற்றை மீண்டும் திருப்பி கொடுக்க வேண்டும் என்பது போல குலதெய்வத்திடம் நீங்கள் கேளுங்கள். கேட்டு நீங்கள் ஒரு விளக்கையும் ஏற்றிக் கொள்ளுங்கள். குத்து விளக்கிலும் அது போக ஒரு நல்லெண்ணெய் தீபத்தையும் ஏற்றி இந்த ஒரு மூட்டையை உங்களுடைய வலது உள்ளங்கையில் வைத்து நீங்கள் கேளுங்கள். கட்டாயம் உங்களுடைய வேண்டுதல்களானது கிடைக்கப்படும். நீங்கள் கேட்டு 48 நாட்கள் வரை இந்த ஒரு மூட்டையை யாருமே தொடக்கூடாது. உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற யாருமே இந்த ஒரு மூட்டையை தொடவே கூடாதாம். இந்த ஒரு மூட்டையை நீங்கள் எங்கு வைக்க வேண்டும் என்றால், உங்களுடைய வீட்டு சமையலறை இருக்கல்லவா, சமையலறையில் கல் உப்புக்கு அருகில் நீங்கள் வைக்க வேண்டுமாம். கல் உப்புக்கு அருகில் வைத்து இந்த ஒரு மூட்டைக்கு நீங்கள் வெள்ளி செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்கள் சாம்பிராணி புகை போட்டு வர வேண்டுமாம். இதனை போன்று நீங்கள் செய்யுங்கள். கட்டாயம் நீங்கள் இழந்த உறவையும் இழந்த பணத்தையும் நகையையும் நீங்கள் மீட்டு பெறலாம். 48 நாட்களுக்கு ஒரு முறை இந்த ஒரு பொருளை நீங்கள் மறுபடியும் மாற்றி இதனை போல செய்து வாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு இங்கே பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம்.